வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3 அனிமி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் 2 தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாஸ் மூமெண்ட்டு, சிலிர்த்து போய் சிலருக்கு செதற ஒரு மூமெண்ட்ஸு எல்லாமே இந்த 3த்துலேயுமே இருக்கும். ஆக்ஷன் பிரியர்கள் வெறியர்கள் அவங்களுக்கு தான் இந்த 3 அனிமியும். இதில் 2 தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஒன்று இப்போதைக்கு இல்லை, கூடி சீக்கிரம் அதுவும் விட்டாலும் விட்டுருவாங்க. இந்த மாசா கேஜிஎஃப் மோடில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த 3த்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த அனிமினாலே குட்டி பசங்க பார்க்குற சோட்டா பீமு, மோட்டு பட்லு அதுக்குள்ளலாம் கம்பேர் பண்ணுறீங்களே, ஒரே ஒரு எபிசோடு இதில் பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. ஃபர்ஸ்ட் அனிமே வந்து அட்டாக் ஆன் டைட்டன். இப்போ திருப்புன்னு தமிழ் டப்பிங்கில் வரும்போது அதுவும் ஒரு எபிசோடு 2 எபிசோடில் ஒரு சீசனே தமிழ் டப்பிங்கில் விட்டது ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இந்த தமிழ் டப்பிங்க்கு எதிரானவன், தமிழ் டப்பிங்கில் பார்க்காத ஒரிஜினல் ஜாப்பனீஸில் பாரு அப்படின்னு சொல்கிறவனா இல்லை. எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பாரு. அனிமையே நான் பார்த்ததே இல்லைடே, அது குழந்தை பசங்க பார்க்கறதுன்னு மைண்ட் செட்டாகவே இருக்குடா. அதில் விட்டு உடச்சிக்கிட்டு வெளியே வரணும்னா ஒன்று தமிழ் டப்பிங்கில் ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நான் ஒரிஜினல்லே பார்த்துக்கிறேன்னு வந்துருவீங்க. ஹாலிவுட் படமே நம்ம தமிழ் டப்பிங்கில் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஒரிஜினலாக பார்க்க ஆரம்பிக்கலையா, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும். அது வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. இந்த நருட்டோ, ஒன் பீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு முரட்டுத்தனமான ஃபீல் கிடைக்கும்ல, அது இந்த அனிமிலையும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, உலகம் முழுக்க டைட்டன்ஸ் வந்து நிரம்பி வழியுது. அது வந்து மனுஷங்களே கடிச்சு திங்கக்கூடியது. ஸோ அதுங்கிட்ட இருந்து காப்பாற்றிக்க ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா 3 செவரை எழுப்பி அதுக்குள்ள மக்களை பாருங்க, இங்கே உள்ள இருக்கிறதா சேஃப், வெளியே போனீங்கன்னா டைட்டன்ஸ் கடிச்சு தின்றுன்ற மாதிரியே இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 100 வருஷம் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. இப்போ இதுக்குள்ள இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோவான இரன். அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று மிக்காசா, இன்னொன்று ஆர்மின். இந்த 3 பேர் இதுக்குள்ள இருக்கிறாங்களா. திருதுப்புன்னு ஒரு நாள் ஒரு செவரு உடஞ்சி டைட்டன்ஸ் அப்படியே உள்ள வந்து ஹீரோவோட அம்மாவே கடிச்சு தின்னுருச்சு. கொலவெறியோட ஒய்யாளடே ஒரு டைட்டன்ஸையும் விடாம எல்லாத்தையும் தீர்த்து கட்டுறன்ற மாதிரியே கொலவெறியோட இருக்கிற. அப்படி அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த சீரீஸ். நான் சொன்னது ஸ்பாய்லர்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா இது ரொம்ப ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் போக போக ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள், அந்த கதையை கொண்டு போகிற விதம் அது அப்படியே கொடூரமாக ரத்த கலரியாக கொண்டு போவானுங்க. ஸோ எதிர்பார்க்குற மாஸ் மூமெண்ட் இருக்கும், அதை தாண்டி பயங்கர ட்விஸ்ட்லாம் இருக்கும். போக போக இன்னும் ஸ்டோரியாக அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நான் வந்து இது மொத்தமாக முடிச்சுட்டு ப்ளஸ் மங்காளியும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஃபயர் மோடில் எடுத்து வச்சிருப்பானுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அனிமி, ஒரு மாஸ்டர் பீஸ் அனிமின்னு சொல்லலாம். அதே இவ்வளோ புகழ்றதுக்கு ஒர்த்தானா தயவு செய்து ஒரு சீசனாச்சும் முழுசாக பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இது தமிழ் டப்பிங்கில் நான் ட்ரை பண்ணல, ஆல்ரெடி மங்கா ப்ளஸ் அனிமி பார்த்து முடிச்சா. ஸோ தமிழ் டப்பிங் பார்த்தவங்க நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது அனிமே வீக்லி ஒரு எபிசோடா கொடுத்து வெறியேற்றிக்கிட்டு இருக்க சோலோ லெவலிங். எஸ், ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் சீசன் 2 வாரம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் ஃபேன்ஸும் வெறித்தனமாக இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அதான் சொல்றேன், எனக்கு ஒரு எபிசோடா அதுவும் வாரக்கணக்காக வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இதை மொத்தமாகவும் படித்து முடிச்சாச்சு. இதுவும் போக போக இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆக்ஷன் கலந்த மாசா சங்ஜீவ் என்னமா பண்ணுறான் பாடுறா, எத்தனை பேரும் காலி பண்ணுறான் பாடுறா அப்படிங்கிற அந்த மோடில் தான் போக போக அந்த ஸ்டோரியை அப்படியே நீங்கள் புரிஞ்சிக்கும் போது இன்னும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் போக கொடுப்பாங்க. மங்காள படித்து முடிச்சாச்சு. நான் வந்து கமர்ஷியலாக சும்மா மாசா கேஜிஎஃப் அந்த டைப்பில் தான்டா படங்கள் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது பயங்கரமாக செட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இதில் இருக்கும். சரி, இது வரைக்கும் நான் சோலோ லெவலிங்கே பார்க்கலன்னா என்ன கதை அப்படின்னாக்க, இருக்கிறதுலே வீக்கஸ்ட் அண்டராக இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது வாழ்க்கையே போகக்கூடிய ஒரு நிலமையில ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்குது. அது மூலிமா ஒரு லெவலாக அவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி வெறித்தனமாக ஆளா மாறுறாரு. வீக்கஸ்ட் ஆளா இருந்து வெறித்தனமான ஆளா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாருங்கிறது தான் கதை. அண்ட் சீசன் 1 விட இந்த சீசன் 2ல ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். போக போக இன்னும் ஸ்டோரியை கொண்டு போற இதெல்லாம் செம்மையா இருக்கும். அதுலயும் கடைசியில் முடிக்கும் போதெல்லாம் டேய் இப்போ நான் பார்த்ததெல்லாம் என்னடான்ற மாதிரியே ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இதுவுமே பெஸ்ட் அனிமே. அண்ட் இந்த அட்டாக் ஆன் டைட்டனும் சோலோ லெவலிங்கும் நான் ட்விஸ்ட் கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அப்படிங்கிற அந்த பேச்சே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை ஆக்ஷன் சம்பவம் தான். ஸோ அப்படியே கொண்டு போவானுங்க. கதையை அப்படியே ரூட்டை மாற்றி விட்ருவாங்க. இது வரைக்கும் ஒன்று பார்த்தீங்களா, இல்லை இப்போ புதுசாக ஒன்று காட்டுறன்ற மாதிரியே வேறு ரூட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. அதுதான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன்லையும் சோலோ லெவலிங் 2த்துலையுமே பிடிச்சது அதுதான். சரி, 3வது ஓவர் மாசாவே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சம் தமாசா மாசம் இருக்கணும் ப்ளஸ் காமெடியும் கூடவே இருக்கணும்னா சக்கமாட்டோ டேஸ். இது அனிமி வரதுக்கு முன்னாடியே மங்காவை படிக்க ஆரம்பிச்சு எப்படா அனிமி விடுவீங்கன்னு வெயிட் பண்ணுது. இப்போதைக்கு தமிழ் டப்பிங் இல்லை, பட் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஜாலியான அனிமே. இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம பழக்கப்பட்ட கதை தான். ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா இருப்பார், அதெல்லாம் விட்டுட்டு வருவார்ல. இதுலயும் கிட்டத்தட்ட அப்படிதான். மிகப்பெரிய ஆளா, ஐயோ அவன் கிட்டலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஆளு. திருதிப்புன்னு ஒரு பிள்ளையை பார்த்ததும் அப்பவே காதல் வந்து அடுத்த செகண்டே கல்யாணமாகி இப்போ குழந்தையை பத்துக்கிட்டு குடும்பஸ்தனா மாறிட்டாரு. ஃபிட்டா சுத்திக்கிட்டு இருந்த ஆளு இப்போ முழு குடும்பஸ்தனாவே மாறிட்டார். இப்போ அவரை தெரிய ஒரு பிரச்சனையா வரவும் ஆள் தான் குண்டாயிட்டாரே, ஒன்னு இனிமேல் லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சா, நான் அடிச்சா அதே 1.5 டன் வீட்டு தான்டா, குண்டா இருக்குன்னு சொல்லி என்ன குறைச்சி இட போடாதுன்ற மாதிரியே மறுபடியும் மாஸ் காட்டுற விஷயங்கள். கூடவே ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிறது. இப்போ இவருக்கு கூட்டணி சேர்ற சில ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்கிறது தான் கதை. ஸோ இந்த 3மே ஆக்ஷன் விரும்பிகளுக்கான அனிமே. ஏஓடி தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு. சரி, அதோட சேர்ந்து இந்த 2த்தையும் சேர்ந்து சொல்லணும் தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த 3த்துல நீங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க, எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.